Dear friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் சூப்பர் கண்டக்டிவிட்டி. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா the electrical resistivity of the some metals or conductors becomes to 0 at a particular temperature. ஸோ ரெசிஸ்டிவிட்டி 0 ஆயிடுச்சுன்னா கண்டக்டிவிட்டி என்ன பண்ணும், அதிகமாயிரும். ஸோ இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸில் வந்து மினிமம் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டிவிட்டி பிகம்ஸ் டு 0 அண்ட் கண்டக்டிவிட்டி இன்ஃபினிட்டி பிகம்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இது இந்த ப்ராசஸ் தான் சொல்கிறோம். இந்த மெட்டீரியல் செட் டு பி செமி கண்டக்டிவிட்டி, இந்த ப்ராசஸ் செட் டு பி செமி கண்டக்டிவிட்டி அண்ட் த சப்ஸ்டன்ஸ் செட் டு பி செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், த certain metals and alloys, ஓகேவா, மெட்டல்ஸ் அண்ட் alloys exhibit the almost zero electrical resistivity அல்லது infinite conductivity. ஓகேவா, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஜீரோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு ரோவோட வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவல் டு 0. ரோ மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் சிக்மா becomes into infinite எப்போ, when they are cooled to sufficiently low temperature. ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரோட டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் பிகம்ஸ் டு 0 அண்ட் கண்டக்டிவிட்டி பிகம்ஸ் இன்ஃபினைட். ஸோ தென் த மெட்டீரியல் இஸ் டு பி சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் 0 இஸ் நோன் எஸ் எ சூப்பர் கண்டக்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போய் 0 ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி மெட்டீரியல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர் கண்டக்டர். ஸோ இந்த ப்ராசஸ் செட் டு பி சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த phenomenon வாஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்சர்வ்டு பை HK1S காமர்லிங் 1S அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு 1911 ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து செஞ்சார். ஸோ அதிலிருந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை குறைக்கலாம், ஸோ ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வைல் மேக்கிங் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் அட் லோ டெம்பரேச்சர். ஸோ அவர் வந்து மெட்டல்ஸோடைய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை மெஷர் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தார். ஸோ மெர்க்குரிக்கு வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஸோ மெர்க்குரி பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ டெம்பரேச்சர் வந்து பிலோ 4 கெல்வின் கொண்டு வரும்போது உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி பிகம்ஸ் டு 0 அண்ட் கண்டக்டிவிட்டி இன்ஃபினிட்டிக்கு வரதை அது பார்த்தார். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் கண்டக்டிவிட்டி வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா இந்த காமர்லிங் அண்ட் 1S அப்படிங்கிறவங்க. ஸோ டூரிங் த ப்ராசஸ் ஹி அப்சர்வ்ட் எ சடன் டிக்ரீஸ் இன் த ரெசிஸ்டிவிட்டி வென் த பியூர் மெர்க்குரி வாஸ் கூல்டு டவுன் டு த பிலோ 4 கெல்வின். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எதை எடுத்துக்கிட்டு செய்கிறாங்கன்னா மெர்க்குரி. ஓகேவா? ஸோ மெர்க்குரியை டெம்பரேச்சர் வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க, கூல்டு பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிலோ 4 கெல்வின் வரும்போது என்ன பண்ணும், ரெசிஸ்டிவிட்டி வந்து 0 ஆயிடுது, குறைஞ்சிக்கிட்டே போய் 0 ஆயிடுது அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள் டெம்பரேச்சர் இது வந்து 4.0. ஸோ 4.1 4.2 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இது வந்து ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி drops to 0, suddenly drops to 0 when the temperature is below 4 Kelvin. ஓகே, டெம்பரேச்சர் வந்து குறைச்சிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிலோ 4 கெல்வின், அதுவும் ஆக்சுவலாக இது வந்து எந்த வேல்யூனா 4.2 கெல்வினுக்கு. ஸோ 4.2 கெல்வினில் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெர்க்குரி பிகம்ஸ் டு 0 அண்டு கண்டக்டிவிட்டி பிகம்ஸ் இன்ஃபினிட்டி அப்படி எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ த டெம்பரேச்சர் அட் விச் த டிரான்சிஷன் takes place in the absence of magnetic field is called critical temperature or transition temperature. Okay, so what is called transition temperature? என்ன சொல்கிறோம், உங்களுக்கு வந்து டிரான்சிஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பிகம்ஸ் டு 0 அண்ட் கண்டக்டிவிட்டி பிகம்ஸ் இன்ஃபினைட், அதாவது டிரான்சிஷன். ஸோ அது எந்த டெம்பரேச்சர் க்ரியேட் ஆகுது அப்படின்னா டிரான்சிஷன் டெம்பரேச்சர் வித்தவுட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அந்த இடத்துல 0. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டிவிட்டி பிகம்ஸ் டு 0 அண்ட் கண்டக்டிவிட்டி இன்ஃபினிட்டிக்கு போச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் என்ன சொல்கிறாங்க, டிரான்சிஷன் டெம்பரேச்சர். ஸோ 4.2 கெல்வின் ஃபார் மெர்க்குரி. ஸோ மெர்க்குரியோட டிரான்சிஷன் டெம்பரேச்சர் என்னங்க சார் அப்படின்னா 4.2 கெல்வின். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்பெசிமென் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாயிண்டில் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0. இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெசிஸ்டிவிட்டி பிகம்ஸ் டு 0. ஸோ இதில் பாருங்கள், the above TC means transition temperature or critical temperature. So the given specimen is in the usual normal state. ஸோ நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன போயிடும், மெட்டீரியல் வந்து போயிடும் எப்போ,
when the temperature is above Tc. ஸோ T greater than Tc அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பெசிமென் என்ன மாதிரிடும், நார்மலாக ஒரு மெட்டல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து சம் ரெசிஸ்டிவிட்டி அதுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதே பாருங்கள், அடுத்து பாருங்கள், when while below Tc இந்த டெம்பரேச்சர் அப்ளைடு இன் சிஸ்டம் இப்படி எழுதிக்கலாம், இந்த T is less than Tc. ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட நம்ம அப்ளை பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த Tc is below அல்லது இந்த அப்ளைட் டெம்பரேச்சர் below Tc it is in the super conducting state. ஸோ அந்த மெட்டல் எப்படி இருக்கும், சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ Tc is found to be different for different substances or materials. ஸோ மெட்டல்ஸுக்கு ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் Tc வேல்யூ வந்து நாட் ஏ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ மெர்க்குரிக்குனா அதுக்கு தனியாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் Tc வேல்யூ வந்து வெவ்வேறு டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ ஃபார் ஏ கெமிக்கலி பியூர் அண்டு ஸ்ட்ரக்சரலி பர்ஃபெக்ட் ஸ்பெசிமென் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி பியூர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பர் கண்டக்டர் ட்ரான்சிஷன் இஸ் யூஸ்வலியாக ஷார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஷார்ப்பாக இருக்கும். வைல் ஃபார் ஸ்ட்ரக்சரலி இம்பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறீங்க, ஓகே, இம்பர்ஃபெக்ட் ஒன் ஸ்பெசிமென். அதே மாதிரி ஸ்பெசிமென் கண்டெய்னிங் த சம் இம்ப்யூரிட்டி இருக்குது, அதில் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரான்சிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ட்ரான்சிஷன் ரேஞ்ச் இஸ் ப்ராட்லி 1. ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா அபவுட் 1/10 ஆஃப் த டிகிரி. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ப்ராட்னஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த லைன் வந்து ப்ராடாக இருக்கும். இது வந்து ஷார்ப் லைனு கிடைக்கும். எப்போ கெமிக்கலி பியூர் ஒன்று எடுத்துக்கணும் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்சரலி பர்ஃபெக்ட் ஸ்பெசிமெனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் லைன் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி ட்ராப் டு 0 இஸ் ஏ ஷார்ப் லைன். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு ப்ராட்னஸாக கிடைக்கும். ஓகே. செகண்ட் ஒன், அதில் பாருங்கள், எவர் சின்ஸ் த டிஸ்கவரி ஆஃப் சூப்பர் கண்டக்டிவிட்டி by oneness and until the quite recently it was strictly a low temperature phenomena. ஸோ சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட் அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னா லோ டெம்பரேச்சர் ஃபினோமினா. இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் எபோவ் டிசிலாம் கொண்டு போனீங்கன்னா நார்மல் பிஹேவியருக்கு போயிடும். இது வந்து லோ டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னாவே அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து பிகம்ஸ் டு 0க்கு போகும். ஸோ அது வந்து லோ டெம்பரேச்சர் ஃபினோமினா அப்படின்னு சொல்கிறோம் superconductivity. So next பாருங்க, however with a discovery of new oxide superconductors having transition temperature of about 125 Kelvin. ஓகேவா? ஸோ அதை விட அதுக்கு அதிகமாகும் அல்லது அதுக்கு அதிகமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சைட் சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், 125 Kelvin அல்லது எபோ அதுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த மாதிரி மெட்டல்ஸில் எப்படி சொல்லலாம், ஆக்சைட் செமிகண்டக்டர், ஆக்சைட் சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது நோட் பண்ணிக்கோங்க. சரி, there has been a tremendous excitement particularly in the scientific world for two reasons. என்னென்ன அப்படின்னா the first this may be open a new age of high temperature superconducting devices which will have widespread commercial applications. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சூப்பர் கண்டக்டிங் அப்படின்னா என்ன சொல்கிறோம், வெரி லோ டெம்பரேச்சர்னு பார்த்தோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிங் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ என்ன வரல அதுக்கு வந்து ரிசர்ச்சுக்காக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸுக்கு இது மாதிரி ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் லேட்டிஸ் இன்ட்ராக்ஷன் அல்லது எலக்ட்ரான் லேட்டிஸ் இன்ட்ராக்ஷன் appears not to be in the origin of the superconductivity in these materials, leaving the fundamental physics open to investigation. ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் லேட்டிஸ் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா appears not to be in the origin of superconductivity. இது ஒரு 1 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரான் லேட்டிஸ் இன்ட்ராக்ஷன் appears not to be in the origin of superconducting state. ஸோ இதை வந்து நம்ம அதில் வந்து இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.